வெல்கம் டு பயோதுலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் பாலினேஷன். அது பாலினேஷன்ங்கிறது ஒரு ஃபிளவரோட போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணணும், அந்த ஃபீமேல் போர்ஷனான ஓவரிய போயிட்டு ரீச் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் தி preceding sections you have learned that the male and female gametes. ஸோ இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். மேல் கேமெட்ஸ்னா யாரு? போலன் கிரைன். ஓகேவா? மேல் கேமெட்ஸ் யாரை சொல்லுவோம்? போலன் கிரைன்ஸ். ஃபீமேல் கேமெட்ஸ் யாரு? எம்ப்ரியோ சாக். as both type of gametes are non-motile. மொட்டைல் மீன்ஸ் என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட்ஸ் அர்த்தம். நான் மொட்டைல்னா இந்த ரெண்டு கேமெட்ஸாலையுமே மூவ் பண்ண முடியாது. ஆனா இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஒன்னு கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். அது எப்படி நடக்கும்? they have to be brought together for fertilization to occur. அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் அங்க என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? how is achieved? இந்த ப்ராசஸ் எப்படி அச்சீவ் ஆகும்? எப்படி நடக்கும்னா டியூ டு த மெக்கானிசம் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனாலதான் அந்த ரெண்டு கேமெட்ஸும் ஒன்னு மீட் பண்ணிக்க முடியுது. Pollination is the mechanism to achieve this objective. Transfer of pollen grains to the stigma of a pistil is termed as pollination. Flowering plants have evolved an amazing array of adaptation to achieve pollination. They make use of external agent to achieve pollination. Plants என்ன பண்ணுதுன்னா பாலினேஷன் பண்றதுக்கு சில எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. யார் அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்? கேன் யூ லிஸ்ட் த பாசிபிள் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்? ஏர், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ். சோ இது மூலயமாலாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணலாம்? அந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். சோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். டிபெண்டிங் ஆன் தி சோர்ஸ் ஆஃப் போலன், பாலினேஷன் கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். 3 டைப்ஸா அதை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோகேமி, செகண்ட் ஒன் கெய்டனோகேமி, தேர்ட் ஒன் ஜெனோகேமி அப்படின்னு 3 டைப்பா இந்த பாலினேஷனை பிரிக்கிறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்றேன். அந்த பிக்சரை பாருங்க. பிக்சர் பாத்தீங்களா? அதுல ஆட்டோகேமினா என்ன அர்த்தம்னா அந்த பூவுல உள்ள போலன்ஸ் அதே பூவுல உள்ள ஸ்டிக்மா போய் ரீச் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஆட்டோகேமி. கெய்டனோகேமினா என்ன அர்த்தம்னா சேம் பிளான்ட், ஆனா இப்ப மேல உள்ள கிளையில ஒரு பூ இருக்கு, கீழே உள்ள கிளையில ஒரு பூ இருக்கு. இப்ப மேல உள்ள கிளையில உள்ள போலன்ஸ் கீழே உள்ள கிளையில உள்ள ஸ்டிக்மா ரீச் பண்ணுச்சுன்னா அது கெய்டனோகேமி. ஜெனோகேமிங்கிறது டோட்டலாவே வேற பிளான்ஸ். இப்ப நம்ம காம்பவுண்ட்ல ஒரு பிளான்ட் இருக்கு, பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு பிளான்ட் இருக்குன்னா நம்ம காம்பவுண்ட்ல அந்த ஹனிபி உட்கார்ந்துட்டு அடுத்த வீட்டுக்கு செடியில போய் உட்கார்ந்துச்சுன்னா அதுதான் என்னது? ஜெனோகேமி. ஆட்டோகேமினா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சேம் ஃபிளவர். சேம் ஃபிளவர்னா யாரு? ஆட்டோகேமி. கெய்டனோகேமினா என்ன அர்த்தம்? சேம் பிளான்ட். ஜெனோகேமினா டிஃபரெண்ட் பிளான்ட். ஆட்டோகேமி, ஆட்டோ மீன்ஸ் என்ன அர்த்தம்? செல்ஃப், தானாகவே. ஓகேவா? இன் திஸ் டைப் பாலினேஷன் இஸ் அச்சீவ்ட் வித்தின் த சேம் ஃபிளவர். இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே மலருக்குள்ள அந்த மலர்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் அந்த மலர்ல உள்ள ஸ்டிக்மாவே ரீச் பண்ணுது. டிரான்ஸ்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் தி ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் தி சேம் ஃபிளவர். அதுதான் என்ன சொல்லணும்னா ஆட்டோகேமி. நார்மல் ஃபிளவர் விச் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் தி ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. சோ நார்மலா ஒரு பூ பூக்கும்போது அந்த பூல உள்ள அந்த ஆந்தர், ஸ்டிக்மா எல்லாமே என்ன பண்ணும்? வெளில நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டா ஆட்டோகேமி நடக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த போலன் போய் என்ன பண்ணணும்? ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அங்க அந்த ஆட்டோகேமிங்கிறதே பாசிபிள் ஆகும். அப்ப ஆட்டோகேமிங்கிறது எப்படி பாசிபிள் ஆகும்னா போலனும் ஸ்டிக்மாவும் அந்த ஃபிளவர்ல பக்கத்துல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் ஓரளவுக்கு பாசிபிளா இருக்கும். ஆட்டோகேமி இஸ் சச் ஃபிளவர் ரெக்யூர்ஸ் சின்க்ரோனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிளான்ட்ல போலனும் ஸ்டிக்மாவும் ஒரே நேரத்துல மெச்சூர் ஆகணும். ஓகேவா? சமகாலத்துல சேம் டைம்ல அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ஆட்டோகேமிங்கிறது பாசிபிளா இருக்கும். இன் போலன் ரிலீஸ் ஸ்டிக்மா ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் ஆல்சோ the anther and stigma should lie close to each other. நீங்க சொல்றாங்க பாருங்க, க்ளோஸா இருந்தா மட்டும்தான் அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? செல்ஃப் பாலினேஷன் can occur. Some plants such as viola, oxalis and camelina produce 2 type of flowers. இந்த மாதிரி பிளான்ட்லாம் என்ன பண்ணுதுன்னா 2 டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு காஸ்மோகேமஸ், இன்னொன்னு கிளிஸ்டோகேமஸ் சொல்லி 2 விதமான மலர்கள் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்ல அந்த காஸ்மோகேமஸ்ங்கிறது நம்ம நார்மலா பூக்கிற பூ மாதிரி தான். ஓகேவா? அந்த பூல போலன், ஸ்டிக்மா எல்லாமே வெளியில நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். பூ நல்லா பூத்து இருக்கும், இதழ்கள் எல்லாம் விரிஞ்சிருக்கும். கிளிஸ்டோகேமஸ்ங்கிறது பூ மொட்டாவே தான் இருக்கும். பூ பூக்கவே பூக்காது. அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாதுன்னா வெளில எக்ஸ்போஸே பண்ணாம க்ளோஸ்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளிஸ்டோகேமஸ், மூடிய மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழ்ல. ஓகேவா? இப்போ காஸ்மோகேமஸ் ஃபிளவர் விச் ஆர் சிமிலர் டு ஃபிளவர், எல்லா மலர்களும் மாறிதான் of other species which exposed anther and stigma. இந்த பூவுல பார்த்தோம்னா எப்போதும் போல நார்மலா ஆந்தர், ஸ்டிக்மா எல்லாமே வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா கிறிஸ்டோகேமஸ் ஃபிளவர்ஸ்ல பார்த்தோம்னா which do not open at all. ஓகேவா? அந்த ஆந்தர், ஸ்டிக்மா அதெல்லாம் என்ன பண்ணாது? ஓப்பனே பண்ணாது. பூ ஃபர்ஸ்ட் பூக்கவே பூக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த காஸ்மோகேமஸ் ஃபிளவர்ங்கிறது நம்ம நார்மலான ஃபிளவர் மாதிரி இருக்கா. கிறிஸ்டோகேமஸ் ஃபிளவர் எங்க இருக்கு? மண்ணுக்கு அடியில இருக்கு. ஓகேவா? இந்த ஃபிளவர் பாத்தீங்கன்னா இந்த மொட்டாவே தான் இருக்கும். இதுக்குள்ளதான் யார் இருக்கா? போலனே, ஆந்தர், ஸ்டிக்மா எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இது வந்து என்ன பண்ணாது? மேல உள்ள மலர்கள் மாதிரி பூக்கவே பூக்காது. இந்த மாதிரி உள்ள மலர்கள் வந்து கிறிஸ்டோகேமஸ். அப்ப இந்த ஃபிளவர் பாருங்க, தண்டுக்கு மேல உள்ள பூ வந்து என்ன பண்ணும்? அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலயமா பாலினேஷன் நடக்கலாம். மண்ணுக்கு கீழே உள்ள ஃபிளவர் பாருங்க, எந்த ஏஜென்சியும் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இங்க என்ன பாலினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு? செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எந்த பூச்சியும் அதுக்கிட்ட போறது கிடையாது. காத்து போகல, பூவும் என்ன பண்ணல, எக்ஸ்போஸும் ஆகவே இல்லை. அப்ப கண்டிப்பா அங்க என்ன ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் நடக்கும்? செல்ஸ் மட்டும்தான் நடக்கும். மேல உள்ள மலர்கள்ல பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கும். இப்ப பாருங்க, in such flowers the anther and stigma lie close to each other. So இதுல பாருங்க, இந்த கிறிஸ்டோகேமஸ் ஃபிளவர்ஸ்ல ஆந்தரும் ஸ்டிக்மாவும் எப்படி இருக்கு? ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா லை க்ளோஸ் டு ஈச் அதர். ரெண்டும் பக்கத்துல இருக்கு. அப்ப when anther dehisce, அப்ப அந்த ஆந்தர்ல இருந்து வரக்கூடிய போலன் என்ன செய்யும்? ஸ்டிக்மாவை போயிட்டு கான்டாக்ட் பண்ணிடும். அப்ப ஈஸியா என்ன நடந்துரும்? பாலினேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். thus கிறிஸ்டோகேமஸ் ஃபிளவர்ஸ் ஆர் invariably autogamous. அது தானாவே பாலினேஷன் பண்ணுது. as there is no chance of cross pollination. அங்க என்ன நடக்க வாய்ப்பே கிடையாது. கிராஸ் பாலினேஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. நோ சான்ஸ் கொடுத்துட்டாங்க ஆன் தி ஸ்டிக்மா. நெக்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்டோகேமஸ் ஃபிளவர் ப்ரொடியூஸ் அஷ்யூர்ட் சீட் செட். அதாவது இந்த மூடிய மலர்கள் வந்து ஒருபோதும் என்ன பண்ண போறது இல்ல, ஓப்பனே ஆக போறது இல்ல. அப்பனா கண்டிப்பா 100% அந்த ஃபிளவர் என்னதான் பண்ணியே ஆகணும், செல்ஃப் பாலினேஷன் பண்ணியே ஆகணும். அப்ப எந்தவித எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் டிபெண்ட் பண்ணாமலே இந்த மலர்கள் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சீட் செட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, சீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர் இல்லாமலே அந்த மலரால என்ன பண்ண முடியும்? விதைகளை 100% வந்து உருவாக்க முடியும். அது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. Do you think that Christogamy is advantages or disadvantages to the plant? Why? அதாவது கிறிஸ்டோகாமியால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஒண்ணு பார்த்தோம்னா எந்த ஏஜென்சியும் இது நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பூச்சிகளையோ, தேனீகளையோ, காத்தையோ யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான சீட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா கண்டினியூஸா அந்த பிளான்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? செல்ஃப் பாலினேஷனே பண்ணுது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்னா ஜெனட்டிக்கலா இந்த பிளான்ட் வந்து வீக்கா இருக்கலாம். ஓகேவா? எந்த வித வேரியேஷனும் இதுல கிடைக்க போறது இல்ல. ஜெனட்டிக் வேரியேஷன்ங்கிறது டோட்டலா இது ஆப்சென்டாவே இருக்கும். சப்போஸ் அந்த பிளான்ஸ்க்கு ஏதாவது ஒரு வைரலால ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா திரும்ப என்ன பண்ணும்? அது ப்ரொடியூஸ் பண்ற எல்லா சீட்ஸுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கலாம். எந்த வித ஜெனட்டிக் வேரியேஷனும் இதுல இல்லாம இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, கெய்டனோகாமி. சேம் பிளான்ட்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை பாத்துக்கோங்க. ஒரே பிளான்ட் தான். இப்ப இந்த கிளையில உள்ள பூவுல இருந்து என்ன பண்ணுது? இந்த கிளைக்கு உள்ள பூக்கு போலன்ஸ் வரப்போகுது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் anther to stigma of another flower of a same plant. ஓகேவா? although கெய்டனோகாமி is functionally cross pollination. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கிராஸ் பாலினேஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு போலன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா இது என்னது? சேம் பிளான்டா இருக்கு. இன்வால்விங் a pollinating agent ஜெனட்டிக்கலி இஸ் சிமிலர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா சேம் பிளான்ட்டுக்குள்ளே தான் நடக்குது. அப்ப ஜெனட்டிக்கலா இது எப்படி இருக்கும்? சிமிலரா தான் இருக்கும். ஆட்டோகேமி சின்ஸ் த போலன் கிரைன்ஸ் கம் ஃப்ரம் தி சேம் பிளான்ட். அடுத்தது பாருங்க, ஜெனோகாமி. இது டோட்டலாவே என்னது? கண்டிப்பா வந்து இது வந்து கிராஸ் பாலினேஷன் தான். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் anther to stigma of a different plant. உங்களுக்கு புரியலன்னா ஸ்டார்டிங்ல பிக்சர் ஷேர் பண்ணோம்ல, அந்த பிக்சரை பாருங்க. This is only type of pollination which during pollination brings genetically different. இந்த வார்த்தையை கவனிங்க. ஏன்னா ரெண்டுமே வேற பிளான்ட். அப்ப கண்டிப்பா எப்படி இருக்கும்? ஜெனட்டிக்கலா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜெனட்டிக்கலா டிஃப்ரெண்ட் இருக்கும்போது கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? வேரியேஷன்ஸ் இருக்கும். ஹெல்த்தி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த பிளான்ட். ஓகேவா? ஒரு பிளான்ட் வந்து கண்டினியூவா செல்ஃப் பாலினேஷனே பண்ணுச்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விதைகள் வந்து நான் வயபிளா இருக்கும். அந்த உயிர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியா குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீட்லிங்ஸ், விதைகள் எல்லாமே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நல்ல வயபிளான சீட்ஸ் தான் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் pollen grains to the stigma. இந்த வீடியோல உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.